அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் சோதனம் உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவனுடைய பிள்ளைகளாக ஊழியக்காரர்களாக புதிய சிலர் சபையாக முழங்குழி சபையாக தேவனாக கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவராக தேவன் தாமே என்னை உங்களையும் அழைத்து கொண்டு வந்து ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியான நல்ல பாக்கியத்தை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த எல்லா கிருபைக்காகவும் நானும் என் தேவனை சோதனை செலுத்துகிறேன். அவர்கள் ஒருமனப்பட்டு கூடின பொழுது அவர்கள் கூடி வந்த இடம் அசைந்தது, கர்த்தருடைய உள்ள வல்லமையினால் நிரம்பினது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நாம் ஒருமனப்பட்டு கூடி வந்தபடினாலே, நாம் ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்க நாம் கூடி வந்தபடினாலே, தேவனாய் கர்த்தரும் ஒருமனப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை இறங்கி ஆராதனைகளை இறங்கி என்னை உங்களை கூட தேவனாய் கர்த்தர் தாமே அவருடைய வல்லமையினாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பினார். அந்த மகிமுள்ள கிருபையும் ஆசீர்வாதத்தையும் நாம் மீண்டும் இந்த பரிசுத்த நாளில் சுவைத்து பார்க்க முடியாத தேவனாய் கர்த்தர் தாமே இரக்கம் பாராட்டினார். அதற்காக நானும் என் தேவனாய் கர்த்தருக்கு சோதனை செலுத்துகிறேன். நான் காலங்களில் வருகிறான தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கிக்கிற எனக்கும் கூட விரோதமாக இருக்க முடியாத நல்ல வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் தர வேண்டும் என்று நான் தேவ சமூகத்திலே காத்திருந்தது உண்டு. அப்படி கர்த்தர் காத்திருந்த பொழுது என் தேவனாய் கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்குள்ளே கர்த்தர் உணர்த்தி கொடுத்தார், பேசினார். அந்த வாக்கியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவனாய் கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்திலே 41ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை தேவனாய் கர்த்தர் தாமே இந்த நாட்களில் நமக்கு பிரசங்க வாக்கியமாக தேவனாய் கர்த்தர் தந்திருக்கிறார். எடுத்த ஒருவர் எழுந்து நின்று அந்த பிரசங்க வாக்கியங்களை வாசிக்கலாம். வாசிக்க ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று என்னை உங்களை பார்த்து பிரியமாக அழைக்கிறது போல இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஆண்டவரை நாம் சோதரிப்போமாக. என் தாசனாகிய இஸ்ரவேலே, ஆவிக்குரிய இஸ்ரவேலரே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, யாக்கோபின் சந்ததியே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி ஆபிரகாமின் சந்ததியாக தேவனாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறதுக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் சோதனை செலுத்துவோமாக. இதில் நாம் இன்றைக்கு விசேஷமாக நாம் குறிப்பாக நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்று சொன்னால், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாம். ஆபிரகாம் ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருந்தார், நண்பனாக இருந்தார், ஃப்ரெண்டாக இருந்தார். ஆபிரகாம் யாரு அப்படின்னு ஏசப்பாட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவன் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாரு. ஆபிரகாம் எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப நெருங்கிய சிநேகிதன், எனக்கு பிடிச்ச ஒரு நண்பன் சிநேகிதன் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து நீங்க நானும் ஜெபத்திலே கேட்போம் என்று சொன்னா, இந்த ஆபிரகாமை குறித்து நீ என்ன சொல்றீங்க ஆண்டவரை கேட்டா, அவன் எனக்கு நண்பன், எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வார். அந்த ஆபிரகாமுடைய சந்ததியாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு ரொம்ப நெருங்கிய சிநேகிதனாக இருந்தாரோ அப்படி போல நாமும் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக நெருங்கிய நண்பர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதுதான் இந்த வார்த்தை கர்த்தர் நோக்கி சொல்லுகிற முக்கியமான ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். யோவானுக்கு எழுதின புஸ்தகத்திலே, சுவிசேஷ புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நல்ல நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் உயிருக்கு உயிராக என்ன செய்வார்கள், அவர்கள் நேசிப்பார்கள், அவர்களுக்கு உயிர் தோழன் என்று சொல்வார்கள். அவர் உயிரையா செய்வார்கள், ஒருவருக்காக ஒரு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருப்பார்கள். இதான் உயிர் தோழன் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு காரியங்களை நாம் நடைமுறையில் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் 15:13 ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் நண்பனாக இருக்க, சிநேகிதனாக இருக்க ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப விரும்புகிறாரு. ஆபிரகாம் கிட்ட சிநேகமா இருந்தாரு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நண்பனா இருந்தாரு. முதல்ல ஆண்டவருக்கு ஆபிரகாம் நண்பனா இருந்தாரு. அப்படி ஒரு நெருக்கம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த ஆண்டவர்
ஆபிரகாமின் சிநேகிதனா இருந்த அந்த ஆண்டவர் உங்ககிட்டயும் என்கிட்டயும் அந்த ஆபிரகாமிட்ட இருந்த சிநேகத்தை உங்க மேல என் மேலையும் வைக்கிறதுக்கு அவர் ரொம்ப விருப்பமா இருக்கிறாருங்கிறத நம்ம முதல்ல நம்முடைய இருதயத்துல ஆவியில் என்ன செஞ்சிருக்கணும், நம்ம சரியா புரிஞ்சு வச்சிருக்கலாம். அப்போ நம்மளும் அவருக்கு ஆபிரகாமை போல ஒரு நல்ல நெருக்கமான நண்பர்களாக இருக்க முடியும், இருக்க வேண்டும். யோவான் 15:13 எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவு என்று சொன்னா தோழமைதான். நட்புல உண்டாகிற அந்த அன்பு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம அறிய வேண்டியதா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமிட்ட மாத்திரமல்ல, ஆபிரகாமிட்ட சிநேகிதனாக இருந்தது மாத்திரமல்ல, அவர் நம்மிடத்திலே என்ன செய்கிறாரு, அவருடைய சந்ததியாக இருக்கிற அவருடைய ஆபிரகாமுடைய வழிவந்தவர்களாக இருக்கிற என்னிடத்துல உங்களிடத்திலும் கூட ரொம்ப சிநேகமாக இருக்கணும், நட்பு பாராட்டணும், நெருங்கி பழகணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை உண்டு. நம்மளும் நெருங்கி பழகணும் இல்லையா அவர்கிட்ட. ரோமர் 5:7-8 வாசிக்கலாம். ஆண்டவர் நம்மிடம் நல்ல நண்பனாக இருக்க அவர் ரொம்ப ஆசையா இருக்காரு. என்கிட்ட உங்ககிட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ஒரு சிநேகிதனாக நண்பனாக அவர் நெருங்கி உறவாடணும்னு விரும்புகிறார். ரோமர் 5:7-8 வாசிக்கலாம். வாசி. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிப்பான். ஆமா, நமக்காக மரித்ததினாலே ஆமா நம்ம ஒண்ணுக்கு லாய்க்கில்லாத இருக்கிறதா இருந்தோம். நம்ம ஒன்றும் பெரிய ஆட்கள் இல்லை, தேவனைய ரொம்ப தீவிரமா தேடினவங்க இல்லை. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனை தேடினார்கள் என்று அவருடைய சரிதை சொல்லுகிறது. எத்தனையோ பேர் கடவுள் யார், மெய்யான கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்கே இருக்கிறார், அவர் இருக்கிற இடம் இது, அவரை காண வேண்டும் என்று ஓடி ஓடி தேடினார்கள் என்று சொல்லி நாம் அவரை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் ஒன்றும் ஆண்டவரை அவ்வளவு தீவிரமா தேடினவங்க இல்லை. நம்ம உலகத்தில் இருந்தா உலக பிரகாரமா ஜீவித்தோம், நல்ல தொழில் இருந்தா திரிஞ்சு பாவம் செஞ்சோம், எல்லா பாவமும் நல்லா செஞ்சிருப்போம் ஒரு வேலை இல்லையா. ஆனாலும் தேவனாக்கத்தில் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல, ஒரு நல்ல சிநேகிதனுக்காக உயிர் கொடுப்பான் தோழர் சொன்னது போல இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக உயிர் கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த உயிர் கொடுத்த அந்த அன்பின் தேவன் என்ன செய்கிறார், நம்ம நண்பனாக நம்ம கிட்ட பழகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. நம்மளும் அப்படி இருக்கணும்னு அவர் எதிர்பார்த்தா அது நியாயம் தானே. என் சிநேகிதனாக ஆபிரகாமின் சந்ததியே, ஹல்லேலூயா. அந்த சிநேகத்தை, அந்த ஆபிரகாம் ஆண்டவர் மேல் இருந்த சிநேகத்தை நம்மிடத்திலே கர்த்தர் இருக்கிறார், எதிர்பார்க்கிறார் என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஆதியாகமம் 22:10 நீங்க வாசித்து பாருங்க. நாம் அவருடைய நெருக்கமான நண்பர்களாக இருக்க வேண்டும், கண்டிப்பா இருக்கணும். அவரு ரெடி, நம்ம ரெடியா? அவரு ரெடியா இருக்கிறாரு. நம்ம கிட்ட ரொம்ப நெருக்கமான ஒரு சிநேகம் வச்சுக்கிடலாம். ஒரு நெருக்கமான ஒரு நண்பன் எப்படி இருப்பாங்க அப்படி இருக்கணும்னு சொல்லி யோசப்பாவுக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு நம்ம ஒண்ணு பெரியார் ஒண்ணு இல்லை, அவருதான் பெரியாரு. அவரு பெரியாரு. தேவனை குறித்து சொல்லும் போது அவர் மிகவும் உயர்ந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெரியவர் உயர்ந்தவராக இருக்கிற கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்வது போல, தாழ்மையில் இருக்கிற சின்னவர்களாக இருக்கிற என்கிட்டயும் உங்ககிட்டயும் உங்ககிட்டயும் என்ன செய்கிறாரு, நெருக்கமா இருக்கணும், அன்பு சிநேகமா இருக்கணும், உங்களை நண்பனாக்கணும்னு அவர் விரும்புகிறார். நாம எப்படி இருக்கிறோம்? ஆபிரகாமை போல இருக்கிறோமா? ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதமாக இருந்தார். ஆண்டவருக்கு அதிகமான நட்பு பாராட்டினார், அன்பு பாராட்டினார்.
ரொம்ப நெருக்கமா இருந்தார். அவர் ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கின ஒரு நண்பனாக, சிநேகிதனாக, ஃப்ரெண்டாக இருந்தார். ஆதியாகமம் 22:10 வாசிக்கலாம். பின்பு ஆபிரகாம் பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் குமாரனை விட்டுபடிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கத்தி எடுத்தான். இதாக எழுதப்பட்டது. அவன் எந்த அளவுக்கு ரெண்டு பேருடைய அந்த சிநேக ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு பாத்தீங்களா? தன்னுடைய பிள்ளையை காட்டிலும் தன்னுடைய நண்பராக இருந்த ஆண்டவரிடத்துல அவ்வளவு நெருக்கம், சிநேகம் இருந்திருக்கு ஆபிரகாமுக்கு. ஹல்லேலூயா! ஒரே பிள்ளையா அந்த ஈசாக்க உன்னுடைய வயசான காலத்துல பெற்ற அந்த பிள்ளைய எனக்காக நீ குடும்பியானோட கத்திய உருவிட்டாரு. கத்திய உருவிட்டாரு. உனக்கு அப்புறம் தான் அவன் எனக்கு அப்படின்னாங்க. இதுதான் நட்பு. உனக்கு அப்புறம் தான் அவன் எனக்கு அப்படின்னு ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? காமிச்சாரு. கத்திய உருவிட்டாரு. அந்த ஈசாக்க என்ன செய்யலாம்? நம்மளுடைய சிநேகிதராகிய நம்மளுடைய தேவனுக்காக இல்ல நம்ம சிநேகிதரா வச்சுக்கிட்ட நம்ம மேல இவ்வளவு சிநேகம் வச்சிருக்கிறதால அந்த ஆண்டவருக்காக நம்ம பிள்ளை காட்டுல நமக்கு அவரு தான் முக்கியம் சொல்லி அவர் என்ன செஞ்சாரா? கத்திய உருவிட்டாரு. இடத்துல கேட்டது கத்திய உருவி அவரை வெட்டுறதுக்கு ஆயுதமாயிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். இதுதான் நட்பு. இதுதான் ஆண்டவரத்திலே நான் பாராட்ட வேண்டிய ஒரு அன்பு, நட்பு. அப்படி ஆபிரகாம் இருந்தபடியால்தான் ஆண்டவர் இங்கே சொல்லி வச்சிருக்கிறாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, என் நண்பனின் பிள்ளைகளே, எனக்கு அன்பான, என் அருமையான, எனக்கு உயிருக்கு உயிரான என் ஆபிரகாமாகிய என் சிநேகிதனுடைய பிள்ளைகளை நம்மளை பார்த்து கூப்பிடுறார். அப்ப பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? ஆபிரகாம் நமக்கு தகவல் சொன்னா அவருடைய விசுவாசம், அன்பும், ஆண்டவர் மேல நட்பு இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கும் எல்லாத்தையும் காட்டிலும் ரொம்ப வசதியானது இறைவன் தான். அப்படி நம்ம இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு நட்பு தேவனுக்கு நமக்கும் உண்டாயிருக்க வேண்டும் என்று கருதுவதிலே ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்கிறது. பிலிப்பியர் 1:அதிகாரத்திலே 21 நீங்க வாசி பாருங்க. ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவனுடைய நட்பு ஒரு ஆழமான ஒரு நட்பா இருக்கு. உயிர் சிநேகிதர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோமே. அப்படி வச்சுக்கிட்டோம்னா அந்த நண்பர்களுக்காக எதையும் செய்வார்கள், உயிரை கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த நண்பனுக்காக உயிர் கொடுக்க வேண்டியது இருந்தா உயிரை கூட கொடுப்பாங்களாம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 1:அதிகாரத்துல 21 அப்படிதான் ஆண்டவரை சிநேகித்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆண்டவரத்தில் அப்படி ஒரு சிநேகம், நட்பு அவர்களுக்கு உண்டாயிருந்தது. வாசிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், செத்தாலும் உனக்காக சாவப்பா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் நமக்கு இருந்தாலும் வச்சுக்கொள்ளுங்களேன், எவ்வளவு நல்லா இருக்கும். ஆண்டவர் நமக்காக மரித்தார். நல்ல சிநேகிதனாக இருக்கிறார். நம்மிடத்தில் ஆழமான அன்பு அவருக்கு உண்டு. அவருக்காக நாமும் மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தா நாமும் அவருக்கு சிநேகமா இருக்கோம். அவருக்கு நண்பர்களா இருக்கிறோம். அப்படி ஒரு அன்பு எனக்குள்ளே உங்களுக்கும். அவருக்காக மரிக்க வேண்டியது வந்தாலும், என்ன ஒரு காரியத்தை இழக்க வேண்டியது வந்தாலும், ஜீவனே போகிற ஒரு சூழ்நிலையானாலும் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அந்த சிநேகத்துக்காக, அந்த நண்பனுக்காக, அந்த தேவனுக்காக, அந்த இயேசுவுக்காக எல்லாத்தையும் இழக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை வந்தாலும் இழக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருந்தோம்னா நாம அவரை ரொம்ப சிநேகிக்கிறோம் அப்படின்னு அவருக்கு தெரிய வந்தா, அப்புறம் நாளைக்கு ஒருவேளை நான் அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நீங்க அப்படி இருந்தீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நீங்க செபிக்கிற பொழுது ஆபிரகாம் இயேசுபாட்டை வச்சிருந்த அன்பு, இந்த தேவனிடத்துல வச்சிருந்த அந்த சிநேகம், அந்த நட்புறவு எனக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே என்னுடைய காரணமாக சாலமோனுடைய சமூகத்திலே வந்து போகிற என்னுடைய மகனே என்று சொல்லி கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கூப்பிடுவார், கண்டிப்பா சொல்லுவார். நான் உண்மையிலே கர்த்தருக்காக என் ஜீவனை கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருப்பேன் என்று சொன்னார். அவர் மாத்திரம் எனக்கு போதும்
கர்த்தர் சொல்வார். இவருடைய கால சாலமோன் எனக்கு சிநேகிதனாக இருக்கிறான். அவன் எனக்காக எதையும் செய்வான், எதையும் கொடுப்பான், எதையும் இழப்பான். எனக்காக எந்த சூழலிலும் வைராக்கியமாக எனக்கு சிநேகம் பாராட்டி அவன் நிற்பான் 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 என்று சொல்லி கண்டிப்பாக ஆண்டவர் சொல்வார் உலகத்திலே. அப்படி சொல்றதை காட்டிடும் உறவுகளே மேன்மையான ஒரு சந்தோஷம் ஒன்றுமில்லை என்று நான் உணர்கிறேன். ஒரு உயிர் சிநேகிதராக நானே என் தேவன் இருக்கிறோம் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்க. இதை காட்டலாம் ஒரு நிறைவான காரியம், மன நிறைவான காரியம், ஒரு சந்தோஷமான காரியம், ஒரு திருப்தி உண்டாக்கக்கூடிய காரியம் ஏதோ கண்டிப்பாக இருக்க முடியாது, இருக்காது. அப்பா ஆபிரகாமினுடைய சிநேகிதன் ஆபிரகாம் சிநேகிதனாக இருந்தது போல நாமும் ஆண்டவரிடத்தில் சிநேகம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 17-18 நீங்க வாசிப்பாங்க. நட்பு இருக்கிறது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்கிறது எல்லா உறவுகளை காட்டிலும் ஒரு உயர்ந்தது, ஒரு புனிதமானது என்று கூட சொல்லலாம். ரொம்ப வசதியானது, ரொம்ப ஒரு புனிதமான ஒரு காரியம் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம தேவனை நேசிக்க கற்றுக்கொண்டோம், தேவனத்துல நட்புறவா இருக்கிறோம், அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கலாம், ஒரு சிநேகம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்ல நட்பு கூடிய இலக்கணம் தெரியுமா? நல்ல நட்பு எதையும் எதிர்பார்க்காது. நான் உங்க மேல ஒரு நட்பு உங்ககிட்ட ரொம்ப சிநேகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட நட்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எனக்கு உயிர் நண்பராக இருக்கிறேன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் எதை எதிர்பார்த்து உங்களுக்கு நான் அன்பு பாராட்ட மாட்டேன். அதான் நட்பு, அதான் உண்மையான நட்பு, அதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். வாசித்து பாருங்க 17-18. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 96 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இதயத்தில் சொல்லிக்கொண்டு உமக்கு முன்பாக பிழைப்பானாக ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார் என்று ஆண்டவரிடத்தில் சொன்னார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தன்னுடைய சிநேகிதனாக இருக்கிற நண்பனாக தம்முடைய நட்பு பாராட்டுகிற தம்முடைய தேவனிடத்துல அந்த சிநேகிதனாக ஆபிரகாம் இப்படி சொன்னார் எழுதப்படுகிறது. 25 வயசுல அவருக்கு ஆண்டவரோடு கூட ஒரு பழக்கம் உண்டாச்சு. அந்த பழக்கம் ரொம்ப நெருக்கமான பழக்கம், சிநேகமாயிட்டு நட்பு உண்டாயிட்டு அவங்களுக்குள்ள ஒருவர் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். 2 பேரும் ஒரு திக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப நெருங்கின நண்பர்களாகி விட்டார்கள். அப்போ 25 வயசுல ஆண்டவர் கூப்பிடும் போது ஆபிரகாம என்ன சொல்லி கூப்பிட்டாரு? நீ உன் தேசத்தை, உன் இனத்தையும், உன் வீட்டாரையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ பிள்ளை இல்லை, இப்பவும் பிள்ளை இல்லை, வந்து 25 வருஷம் ஆக போகுது. வந்து இல்லை திறகலாயிட்டு 25 வருஷம் ஆக போகுது. சொன்னது நடக்கல, அதுக்கு ஏதுவான சூழ்நிலையும் இல்லாம போயிட்டு ஆபிரகாமுக்கு சரீரம் செத்து போச்சு, சாராளுக்கு கற்பம் செத்து போச்சு. இனி பிள்ளை கிடைக்குங்கிறதுக்கு ஏது இல்லை. பழக்கம் அப்படி, அந்த பழக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும். நீங்க சொன்னீங்க, அது எனக்கு நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி, அப்படின்னு சொல்லி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆபிரகாம் என்ன செய்தார்? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர் ரொம்ப நெருக்கமான ஒரு சிநேகம் வச்சிருந்தார், அன்பு வச்சிருந்தார். அது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு போச்ச வழிய குறைஞ்சு போகல. எல்லாம் கத்தர் கொடுக்கிற பொழுதும், எல்லாம் கத்தர் நமக்கு தருகிற பொழுதும் இருக்கிற அந்த சிநேகம், அந்த நட்பு ஒன்றும் நமக்கு கிடைக்காது இருக்கிற பொழுதும் அது குறைஞ்சு போகாம அது கூடுதுன்னா
அங்க அந்த ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு நல்ல ஒரு சிநேகம் நட்பு உண்டாயிருக்கு. அந்த ஆண்டவரத்துல வேற ஏதோ ஒரு காரியம் நம்மளை என்ன செஞ்சிருக்கு, அவர் இழுத்து பிடிச்சு வச்சிருக்கு அவர்கிட்ட அப்படின்னு அர்த்தம். அது என்னதான் இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? அவர் நம்ம வச்ச அந்த அன்பு நட்பு அந்த சிநேகம் தான் அது. அதுல ஒரு மனுஷன் இந்த ஆவிக்குரிய ஜீவத்துல இந்த ஓட்டத்துல இந்த பாதையில இல்ல ஊழியக்காரனா இருக்கட்டும் விசுவாசியா இருக்கட்டும் அவர் கூட பழகி அவர் எவ்வளவாக நம்ம மேல சிநேகமா இருக்காருங்கிறத அனுபவிச்சு பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா அந்த ஆபிரகாமை போல என்ன செய்வாங்க, இவங்களும் அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிச்சிருவாங்க, சிநேகமாயிருவாங்க, நண்பனாயிருவாங்க. அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா பெரிய எதிர்பார்ப்பு ஒண்ணு அவங்களுக்கு ஆண்டவரத்துல இருக்காது. அப்படிதான் ஆபிரகாம் இருந்தார். அது நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு பிடிச்சிருந்திருக்கா. நம்ம சொன்னோம் 24 வருஷமா அது அவனுக்கு கொடுக்கல. சொன்னது 24 வருஷமாச்சு, 25 வருஷம் பிறக்கும் போது நம்ம கொடுக்கல. ஆனாலும் அவனுக்கு நம்ம மேல எவ்வளவு சிநேகம், நம்ம மேல எவ்வளவு அன்பு அப்படின்னு அவரு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அப்போ நட்பு என்பது எதையும் எதிர்பார்க்காது. அப்படி ஒரு நட்பு நமக்கு ஆண்டவர் வேணும் என்று இந்த வேதமாக நமக்கு சொல்கிறது. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 1:26. அன்புல இந்த அன்பு, இந்த மனித உறவுகளில் இந்த அன்பு ரொம்ப, நான் ஏற்கனவே சொன்னது போல ரொம்ப பெருசு, ரொம்ப தூய்மையானது. அதனாலதான் ஆபிரகாம் தேவனும் சிநேகிதராக இருந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சதுனாலதான் என் சிநேகிதனாக ஆபிரகாமே அப்படின்னு சொன்னாரு என்று சொல்லி நாம் பார்க்கப்படுகிறோம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 26 வாசிக்கலாம். வாசிங்க. என் சகோதரனாகிய யோனத்தானே, என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்கு நான் யோகப்படுகிறேன். ஆமா, இது எங்க அங்க ஒரு சிநேகிதர்கள் இருந்தாங்க. ஆபிரகாமும் ஆண்டவர் சிநேகிதமா இருந்தது போல அங்கே 2 பேர் சிநேகிதமா இருந்தாங்க. யாரு? யோனாத்தானும் தாவீதும். இந்த தாவீதுக்கு யோனாத்தான் எப்படி இருந்தாருன்னா, எப்படி இருந்தாருன்னு அவர் சொல்றாரு. வாசிங்க. எனக்கு வெகு இன்பமா இருந்தாய். நீ எனக்கு வெகு இன்பமா இருந்தாய். சிநேகம் ஆச்சரியமா இருந்தது. உன் சிநேகம் ஆச்சரியமா இருந்தது. சிநேகத்தை பார்க்க அதிகம். ஆமா, பெண்களோடு கூடிய சிநேகத்தை பார்க்கிறோம். உங்களுடைய சிநேகம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு யோனாத்தான் என்ன செஞ்சிருந்தாரு, தாவீது மேல அன்பு சிநேகம் பாராட்டினாரு, நட்பு பாராட்டினாரு, அன்பா இருந்தாரு. அப்படி தாவீது இருந்ததுனாலதான் அவரு போர்க்களத்துல மறிச்சு போயிட்டாங்க. செய்தி கிடைச்ச உடனே அவர் ரொம்ப துடிச்சு போயிட்டாரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு தகவலாக இருக்கிறார். தேவன் நமக்கு ஆவிக்குரிய மனவாளனாக இருக்கிறார். நாம் ஆவிக்குரிய மனவாட்டிகளாக இருக்கிறோம். நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய சேவகர்களாக இருக்கிறோம். அவருடைய தாசர்களாக இருக்கிறோம். இப்படி பல நிலையான உறவுகள் நமக்கு இருந்தாலும் ரொம்ப ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு நிலை காரியம் உறவு நிலை என்று சொல்லி பார்க்கிற பொழுது சிநேகமாக இருந்த அந்த சிநேகம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆபிரகாமிடத்துல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் ஆண்டவரத்தில் ரொம்ப சிநேகமாக இருக்கணுமா. ஒரு நண்படத்துல ஆழமான ஒரு சிநேகமா இருக்கிறது போல நாம் ஆண்டவரத்துல சிநேகமா இருக்கணும். அவரை போல மட்டும் சிநேகமா தான் இருக்காரு. அது நமக்கு என்ன செய்யும், நல்லாவே தெரியும் என்று சொல்லி நம்ம இருந்திருக்கிறோம். 1 சாமுவேல் 17:16 கூட நீங்க வாசி பாருங்க. இப்படிதான் தாவீதுக்கும் அவர் மேல ரொம்ப ஒரு சிநேகம் இருந்துச்சு, ஒரு நட்பு இருந்துச்சு. அதனாலதான் அவருக்கு ஆண்டவர் விட்டு கொடுக்க முடியல. ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்னு நம்ம ஒரு நட்பு என்று நல்ல நண்பர்கள் என்று நாம் சொல்லுவோம் என்றால் அதுல என்ன ஒரு காரியம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, நண்பனை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த நண்பனிடத்துல முதல்ல எல்லாருக்கும் அதிகமான அன்பு உண்டா இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் தான் சரியான நண்பர்கள். அப்படி நண்பர்கள் மேல ஒரு நண்பனுக்கு ஒரு நண்பர் மேல அதிகமான ஒரு சிநேகமா அன்பு உண்டா இருக்கும்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தா
எதிரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எந்த முக்கியமான உறவுகளாக இருந்தாலும் சரி, அந்த நண்பர்களுக்குள்ள அப்படி ஒரு ஆழமான ஒரு நட்பு சிநேகம் உண்டாயிருக்கும். அந்த அன்பு ஒரு வித்தியாசமான ஒரு காரியம்தான். நல்ல நட்பு அப்படிங்கிறது விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் உங்களுக்கு சிநேகம் பாராட்டுங்க அப்படின்னா, ஆண்டவர் என்னைக்காவது உங்களை விட்டு கொடுத்திருக்காரா? என்னை விட்டு கொடுத்திருக்கிறாரா? விட்டு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. 1000 பேர் 1000 சொல்லுவான், சொல்லிட்டு போயிட்டே இருக்கட்டா. ஆண்டவர் என்னைக்காவது உங்களை விட்டு கொடுத்தாரா? இல்ல என்ன விட்டு கொடுத்தாரா? இல்ல குறைச்சு மத்தவங்க பேசுற போது கேட்டுட்டு நமக்கு நின்று போனாரா? போக மாட்டாரு. ஹல்லேலூயா. ஆமா, போக மாட்டாரு. விட்டு கொடுக்க மாட்டாங்க நண்பர்கள். ஒருவர் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாரு. மழையா இருந்தாலும் போடி, உனக்கு என்ன தெரியும்? நீ நேற்று வந்தபடி நானும் அவனும் பாலிய சிறந்தபடி நாங்கள் உயிர் நண்பர்களா இருக்கிறோம். நீ என்ன புரிஞ்சு வச்சுக்கிறது காட்டிலும், என் ஃப்ரெண்டு என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. என்ன குறை சொன்னாலும் ஒருவரை புரிந்து வைத்திருக்கிற ஒரு சில நண்பர்கள் என்ன நினைச்ச மாட்டார்கள். அதை அவங்களை குற்றம் சொன்னாலும், அது மனைவியா இருந்தாலும், யாரா இருந்தாலும், எந்த உறவா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் நம் தமிழத்திலே நாம் சிநேகிதர்களாக இருக்க வேண்டும் என்று நம்மிடத்திலே கர்த்தர் என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வாசிங்க 17-16. அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். வாசிங்க. ஈசாய் 45-46 கூட வாசிக்கலாம். அவன் எதுக்கு வந்திருப்பான்? ஆண்டவருக்கு விரோதமா அவன் பேசுறான், பிரதிஷ்டான்னு சொல்லி அந்த சம்பவத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா எல்லாரும் நமக்கு நின்று பார்த்துட்டு போனாங்க. ஆனா தாவீது அவருக்கு ரொம்ப அவருக்கு சிநேகமாக அன்பா இருந்தபடினாலே, ஒரு நெருக்கம் ஆண்டவருக்கும் அவருக்கு உண்டா இருந்தபடினாலே அவருக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. என்ன சொல்லாத பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவத்தின் தலைவர் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தில் என்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொஞ்சு உன் தலையை உன்னை விட்டு விலை வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை எடுப்போம். விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளையா இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கும். நம்ம ஆவிக்குரிய மனவாட்டியா இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆண்டவருக்கு ஊழியக்காரர்களாக பாஸ்டர்களாக இருக்கிறது ஆண்டவருக்கு சந்தோஷம் தான். அதை காட்டிலும் அவருடைய சிநேகிதர்களாக சிநேகம் பாராட்டுறது, சிநேகிதருக்குள்ள சிநேகம் ஆண்டவருக்கு நமக்கு உண்டாயிருக்கும்னா ஆண்டவர் அதுக்கு தான் ரொம்ப சந்தோஷப்படுவார். என் ஆபிரகாம் என் சிநேகிதனாக ஆபிரகாம் என்று ஆபிரகாம் எனக்கு ஃப்ரெண்டுன்னு அவரு சந்தோஷப்பட்டார். ஹல்லேலூயா. நம்ம செய்திகளை பார்க்கிறோம். அது ரைட்டு தப்புன்னு இந்த காரியத்துல நம்ம பார்க்காம இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட காரியங்களை பார்க்கிற பொழுது பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையாகி ஒருவர் தன்னுடைய சிநேகிதனை கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னா, பெத்த அப்பனை கொண்டா, பெத்த பிள்ளைய கொண்டா கூட, மனைவியை கொண்டா, புருஷனை கொண்டா கூட, அந்த அப்படி ஒரு காரியம் உங்களுக்கு உள்ளத்துல வராது கூட இருக்கு. இப்படி நிறைய காரியங்களை பார்த்துருக்கோம். நம்ம அவனை கொண்டுட்டான்னா அவனை பழித்திருக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் இந்த நட்புல இருக்கிறத நம்ம நிறைய காரியங்களை கேள்விப்பட்டிருக்கோம் தானே. அப்போ பாருங்க, எல்லா உறவுகளை காட்டிலும் இந்த நட்புல ஒரு வைராக்கியம் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் நம்ம அப்படி இருக்கணும்னு விரும்பினாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, பார்க்க வேண்டியிருக்கு. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல 20 முதல் 22 வரைக்கும் வாசி பாருங்க. ரொம்ப தாவீது ராஜாவை பத்தி ரொம்ப அற்புதமா மீகா
பேசினாங்க, அவர் மனைவி பேசினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேலுடைய கன்னிப்பெண்களுக்கு முன்பாக நீ இப்படி ஒரு கேவலமா நீ நடந்து விடுவீன்னு நான் நினைக்கல, இப்படி ஆடி பாடி கூத்தரிச்சுட்டு வந்திருக்கிற மனுஷன் அப்படின்னு சொன்ன பொழுது நான் யாருக்கு முன்னாடி ரெடி ஆனேன். என்னுடைய ஆண்டவருடைய உடன்படிக்கப்பட்டு வந்துச்சு, தேவன் இழந்திருக்கிற அந்த உடன்படிக்கப்பட்டு வந்துச்சு. இவ்வளவு நாள் அது தாவீது நகரத்தில் இல்லாம இருந்துச்சு. அதை நான் தாவீது நகரத்துக்கு கொண்டு வருவதற்காக நான் பேசப்பட்டு அதை ஆண்டவர் வாக்கி செஞ்ச பொழுது அதனால அந்த ஆண்டவர் மேல உள்ள அந்த சிநேகத்தினால அன்பினாலே நான் என்ன செஞ்சேன், துதிச்சு ஆடி பாடிட்டு வந்தேன். ஓடி உள்ள காப்பில் எனக்கு அவரு தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொன்னார் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் சிநேகம், இருவிடத்தில் இருக்க வேண்டிய சிநேகம் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் 20 முதல் வாசிங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும்போது திரும்புகிற பொழுது குமாரத்தியாக மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷர் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை வென்று கொண்டிருந்த இஸ்ரவேல் ராஜா இன்று எத்தனை மேம்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிறோம் கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக இருக்கும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கலாம் என்னும் நான் நேசரும் என் பார்வைக்கு அற்புதமான நானே. அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மெய்மை வழங்குவேன் என்றான். சரிதான் போடி அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம பாசையில சொல்றாங்க, அது சரிதான் போடி, எனக்கு தெரியும்டி, ஒன்னையும் தெரியும், என் ஃப்ரெண்டையும் தெரியும்டி அப்படின்னு தாவீது சொன்ன மாதிரி இருக்கு. அப்படி ஆண்டவரத்துல ஒரு நட்புறவு இருந்தது, அவங்களுக்கு ஒரு சிநேகம் இருந்துச்சு. ஆண்டவர் அவருக்கு அப்படி ஒரு நட்புறவு சிநேகம் வச்சிருந்தாரு. அதனாலதான் ஆண்டவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்ப ஆண்டவர்கிட்ட சிநேகமா இருக்கிறது, சிநேகம் பாராட்டுகிறது, நட்பு பாராட்டி அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதா ஆண்டவருக்கு எல்லா உறவினர்களை காட்டிலும் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடிகிறது, நம்ம பார்க்க முடிகிறது. நண்பர்களுக்குள்ள ஒளிவு மறைவு இருக்காது. எதுக்கு சிநேகங்கிற ஒரு காரியத்தை கருத்து ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. நண்பர்களுக்குள்ள ஒளிவு மறைவு இருக்காது, கிடையாது. மனைவிட்ட கூட சில காரியங்கள் நம்ம சொல்ல மாட்டோம். மனைவிட்ட கூட சில காரியங்கள் நம்ம வாழ்நாள் முழுவதும் மறைச்சு வச்சிருக்க முடியும். அப்படியே மறைச்சு போயிடலாம், உலகத்தை விட்டு போயிடலாம். ஆனா உண்மையான நண்பர்களாக இருந்தால் ஒருவருக்கு எந்த ஒளிவு மறைவு இருக்காது. எல்லாம் அப்பட்டமா ஒருவருக்கு அவருடைய காரியங்கள்லாம் தெரியும், எல்லாத்தையும் அவங்ககிட்ட தாராளமா பகிர்ந்து விடுவாங்க. மனைவிட்ட பகிர்ந்தா செய்வராதன் என்கிற காரியத்தை கூட சில என்ன செய்வாங்க, வெளிப்படையா பகிர்ந்து விடுவாங்க. அப்படி ஆபிரகாம் தேவனுக்கு ரொம்ப சிநேகிதராக இருந்தபடினால, ஒரு நெருக்கமான சிநேகிதராக இருந்தபடினால ஆண்டவர் எல்லாத்தையும் அவர்கிட்ட பகிர்ந்தாரு அப்படின்னு நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வாசிக்கலாம் ஆதியாகமம் 18:14 முதல். அப்போ ஆபிரகாம் எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட நட்பு பாராட்டினாரு, சிநேகமா இருந்தாரு. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாம் அவர்களுடைய கூட போய் வழி அனுப்பி விட்டார். ஆண்டவரு ஆபிரகாம சந்திக்கிறதுக்கு அவர் வீட்டுக்கு வந்திருந்தார், எழுதப்பட்டிருக்காரு. அவரு ஒரு 6 ரூபாய் கொண்டு அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. கூட 2 தூதர்களும் 6 ரூபாய் கொண்டு அவர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவர் வீட்டுல கை நடிச்சாங்க, அவர் வீட்டுல சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அவருக்கு வழங்கிட்டு வந்திருக்கிறவர் யாருன்னு ஆபிரகாமுக்கு தெளிவா புரிஞ்சுட்டு, நம்ம கிட்ட எப்பவும் சிநேகம் பாராட்டுற, அன்பு பாராட்டுற, நம்ம கிட்ட எப்பவும் உறவாடுகிற, எப்பவும் நம்ம கூட சிநேகமா ஐக்கியமா இருக்கிற ஆண்டவர் இவ்வளவு நாள் தரிசனத்துலதான் நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருந்தாரு.
நம்ம மேல உள்ள சிநேகத்துல நம்ம வீட்டுக்கு நேரடியா வந்துட்டாருன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் குடிஞ்சு வந்தனம் பண்ணி ஆண்டவரே பார்வையா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவருக்கு சலக்கரணம் செஞ்சாரு, அவருக்கு விருந்து வச்சாருன்னு சொல்லி இடத்துல பாக்குறோம். நம்ம மேல எவ்வளவு அன்பு தான் இருக்கு, எவ்வளவு நட்பு உறவு. அவரை நம்ம வீட்டுக்கே தேடி வந்துட்டாரு அப்படின்னு அவரு இருந்தாச்சு. அப்படி வந்துட்டு போகிற பொழுது சாட்சி பிரதா அப்படின்னு வைங்க. அப்ப எங்க போறாங்க? சோதகுமாரனுடைய கூக்குரல் பெருசா தேவசமுத்திரம் வந்து எட்டிட்டு சோதகுமாரால பாவம் பூர்ணப்பட்டுனால அதை விட்டு வச்சிருந்தா தப்பாயிடும், சோதகுமாரை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் போற வழியில நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு போவோம்னு சொல்லி ஆபிரகாம் வீட்டுக்கு ஆண்டு வந்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த பென்சில் எவ்வளவு வசதியா இருக்கு பாத்தீங்களா? பென்சில் எவ்வளவு வசதியா இருக்கு பாருங்க. போற வழியில ஆபிரகாம் வீட்டுல போய் ஒரு கொஞ்சம் கை அடிச்சுட்டு போவோம், அவன் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லி போற பக்கத்துல வந்திருக்காரு. சரி போறாரு, இப்போ சோதமா அழிக்கிறதுக்கு போறாரு ஆண்டவர். சரி போறதே போறான், அவன்கிட்ட சொல்லாம போக கூடாது, எதுக்கு வந்தவங்க சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த 2 தூதர்களை அனுப்பி வச்சுட்டு ஆண்டவரே அவன் கையை பிடிச்சு கூப்பிட்டு நான் எதுக்கு வந்தேன் தெரியுமாப்பா சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னார்னு கீழே உள்ள வசனங்கள்ல அங்க எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதிலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. சரி, இப்படி வந்தா சொல்லாம போயிட்டா நண்பர் வருத்தப்படுவான், ஆபிரகாம் வருத்தப்படுவான், நம்ம சிநேகிதன் வருத்தப்படுவான். என்னோட வீட்டு வரைக்கும் வந்தீங்க போனீங்க எல்லாம் இருந்து இதுக்காக தான் வந்தேன்னு நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களான்னு வருத்தப்படுவான்னு அந்த நினைச்சு அவர்கிட்ட என்ன சொன்னாரா, நம்ம செய்ய போறதா அவனை மறைக்க கூடாதுன்னு சொன்னாரா. பாத்தீங்களா? அதனாலதான் யோவான் சுவிசேஷத்துல நான் உங்களை ஊழியக்காரன் என்று நான் சொல்கிறது இல்லை. ஊழியக்காரன் எஜமான் செய்கிற எல்லாவற்றையும் அறிய மாட்டான், எல்லாத்தையும் அவங்கிட்ட விட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், உங்ககிட்ட அப்படியே வெளிப்படையா சொல்றேன், ஒன்னையும் நான் மறைச்சு வைக்கல அப்படின்னு அப்பத்தரை பார்த்து சொல்லிட்டு நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறது இல்லை, அப்படின்னா நான் உங்களை சிநேகிதர் என்று நான் சொல்லுகிறேன் சொன்னார். ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிறார், நம்மளுடைய அன்பு பாராட்டுகிறார், நட்பு பாராட்டுகிறார். ஆபிரகாமத்தில் அவரும் அன்பு பாராட்டினாரு. ஆபிரகாம் அப்படிதான் இருந்தாரு ஆண்டவர்கிட்ட. எதை எதிர்பார்க்காத அன்பு, அந்த நண்பன் போதும் அப்படிங்கிற ஒரு அன்பு. வாசிங்க பாப்போம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக ஆமா ஆமா தன் பிள்ளைகளுக்கும் ஆமா தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடணும் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றான். என்னுடைய சிநேகிதனாக இருக்கிற இந்த தேவனத்துல நீங்களும் என்ன செய்யலாம், சிநேகமா இருக்கணும்னு கண்டிப்பா அவனுக்கு அவன் சொல்லிட்டு போவான் அப்படின்னு அவர் மேல அவ்வளவு ஒரு உறுதியான ஒரு காரியம் அவர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம் சோதனை அழிக்க வரப்பா அப்படின்னு சொன்னோன்னு டக்குனு வந்துட்டேன் ஆபிரகாமுக்கு. நம்ம மகன் அங்கெல்லாம் இருக்கா, நம்ம அண்ணன் மகன் அங்கெல்லாம் இருக்கா, லோத்து அங்கெல்லாம் இருக்கா. அப்ப ஆபிரகாம் உள்ள சொல்லிட்டனால டக்குனு இவருக்கு ஏன் வந்த உடனே ஆண்டவர் கையை பிடிச்சிட்டாரு. எஜமானாக தேவன் ஆபிரகாமிடத்திலே ஒரு உறவு வச்சிருந்தா அப்படின்னு சொன்னா கையை பிடிக்க முடியுமா? ஆண்டவர் கையை பிடிக்க முடியுமா? டக்குனு கையை பிடிக்க முடியாது, டக்குனு கையை பிடிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் ஆபிரகாம இடத்துல நண்பனை போல இருந்தாரு, ஒரு நல்ல நண்பனா
எங்க எழுதிருக்குன்னு கேட்டிருக்கீங்களா? நான் ஆவிகளை காண்கிறேன். ஹalleluya. எங்க எழுதிருக்குன்னு கேட்க கூடாது. நீங்க பிரசங்கிக்கிற பொழுது நான் ஆவிகளை காண்கிறேன். ஆண்டவருடைய கையை ஆபிரகாம் பிடிச்சதை நான் பார்க்கிறேன். ஹalleluya. ஆண்டவர் கையை பிடிச்சிட்டாரு. என்ன ஆபிரகாம் சொல்லு அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். நான் சொன்ன மறக்க மாட்டேன். சரி, அங்க 50 பேர் நீதிமானா இருந்தா நீங்க அதை அழைக்க கூடாது தானே கேட்டேன். சரிப்பா, நீ சொல்றது அழைக்கல. பாத்தீங்களா, நண்பர்களாக நம் தேவனத்துல நாம் பழகணும்னா எவ்வளவு நமக்கு ஒரு உரிமை ஆண்டவரத்துல உண்டாயிருக்கு. பாத்தீங்களா, நம்ம சொல்றது ஆண்டவருக்கு பாரு. ஹalleluya. மனைவி சொல்ல கேட்கிற புருஷர்கள் இருக்கலாம், புருஷன் சொல்லி கேட்கிற மனைவிகள் இருக்கலாம், பெற்றோர்கள் சொல்லி கேட்கிற பிள்ளைகள் இருக்கலாம். ஆனா எல்லா நேரத்திலையும் கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. சரிதானே? ஊழியக்காரன் சொல்லி கேட்கிற விசுவாசிகள் இருக்கலாம். ஆனா எல்லா நேரத்திலையும் கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. பிடிச்சா கேட்பாங்க, பிடிக்கலன்னா கேட்க மாட்டான். அதுதானே உண்மை. ஆனா ஒரு ஆழமான ஒரு நண்பர்களாக இருப்பார்கள் சொன்னா ஒரு நாள் அவங்க எந்த ஒரு காரியத்திலும் அவங்க ஒன்று கேட்காம தட்ட மாட்டாங்க. சொல்லுப்பா, என்ன 50 இருந்தா விட்டுருத, 40 இருந்தா விட்டுருத, 30 இருந்தா விட்டுருத, கையோடு போட்டு அந்த வேலையை வந்த வேலையை முடிச்சுட்டு போடா. போற வேலையோட பார்த்துட்டு போகணும் வந்தேன். அப்பவும் கையை விடலை. வாசிங்க 31, 32. கையை விடல. ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு நீங்க செஞ்சதே ஆகணும்னு கேட்கணும்னா ஆண்டவரை போல நாம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு சிநேகிதர்களாக இருக்கலாம். ஆண்டவருக்கு ஆபிரகாமை போல நட்பு பாராட்டணும். ஒரு சிநேகம், ஒரு நெருக்கம் எனக்கு உங்களுக்கு இருக்கலாம். அதான் நான் சொல்லிட்டே வரேன். ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவை பல வகையில வேதம் நமக்கு சொல்லி காமிச்சிருந்தாலும் இந்த சிநேகம், நட்புறவுங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப வசதிதான். ரொம்ப வசதிதான். ஆண்டவர்கள் அவ்வளவு சிநேகம் ஆபிரகாம் மட்டுமில்ல, இந்த தாவீதுக்கு இருந்ததுனாலதான் கோலியாத்துக்கிட்ட என்ன செஞ்சாரு? ஆண்டவர் விட்டு கொடுக்கல. யாரை பார்த்துடா நீ இப்படி மோசமா பேசுறேன்னு, நீங்க பின்னாலே இருக்க ஆண்டவரை, நான் முன்னால போறேன் அப்படின்னு அவர் ஆண்டவருக்கு முன்னால போய் போறோம்னு சந்தேகமா இருக்கு. ஆண்டவர் நீங்க நில்லுங்க, அவன் என்ன ஒண்ணுக்கு இல்லாத போய உன்னை பத்தி அவனுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி வரைஞ்சி கட்டிட்டு போயிருக்கிறார். அது வரைக்கும் தாவீதுக்கு முன்னால இருந்தவரு நீங்க கொஞ்சம் தெளிவாக ஆண்டவரே நான் பார்த்துக்கிட்டு தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? தாவீதுக்கு உள்ள வந்துட்டாரு, இறங்கிட்டாரு. ஹalleluya. 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்க, ஒரே ஆவி ஆயிட்டாங்க. தாவீது ஆவியோட தேவனுடைய ஆவி கலந்து விட்டது. ஹalleluya. இவருக்காக அவர் வைராக்கியம் பாராட்டினாரு, அவருக்காக இவர் வைராக்கியம் பாராட்டினாரு. 2 பேரும் வைராக்கியம் கோலியாத்த கதையை முடிச்சுட்டு பாத்தீங்களா? அதனால யார்கிட்டயும் உங்ககிட்ட ஆண்டவர் சிநேகமா இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறாரு. நீங்க எப்படி சிநேகமா இருக்கிறீங்க? ஆபிரகாமை போல தாவீதை போல சிநேகமா இருக்கீங்களா? வாசிங்க இப்போ. அப்பொழுது அவன் இதோ ஆண்டவரே, ஆண்டவரோட பேச துணிந்தேன். ஆமா, 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டார்கள். சரி அப்பா, 30 சொல்லிட்டா சரி, 20 சரி அப்பா, உடுப்பா ஆள உடுப்பா, நீ என்ன சொல்லு முடி அப்படின்னாரு. சரின்றார். அதற்கு அவர் 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் கேட்கப்பா, 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டார்கள் என்றார். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அழிப்பதில்லை. 10 பேர் கூட இல்ல,
அந்த 10 பேர் கூட இல்லை. ஆண்டவருக்கு விளக்கிட்டு பையன் என்ன சொல்ல வாரா, நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்ல வாரா அப்படி விளக்கிட்டு, ஓ அங்க லோத்து இருக்கா, லோத்து கொண்டாட்டி இருக்கா, 2 பிள்ளைகள் இருக்கு, 4 பேர் இருக்காங்க, இதை மனசுல வச்சுக்கிட்டுதா இதை நம்ம கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கா, இதுக்குதான் அடி பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி, சரிப்பா ஆளை விடு நான் அடிப்பதில்லைன்னு சொல்லி சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஆண்டவர். எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க ஆபிரகாமும் தேவனா. நம்ம எப்படி இருக்கலாம்? ஏன்னா சிநேகிதராக ஆபிரகாமே, என் சிநேகிதராக ஆபிரகாமே சந்ததியே, என் சிநேகிதராக சாலமோனே, என் சிநேகிதராக உட்கார்ந்து இருக்கிற உங்க பேரெல்லாம் சொல்லி ஆண்டவர் கூப்பிடணும். அப்படி கூப்பிடுறவங்க நமக்கு ஆண்டவர் மேல ஒரு நட்பு சிநேகம் இருக்கணும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவண்ட பிள்ளையை குறித்து ஆண்டவர் உள்ளார் தேவண்ட பிள்ளத்துல ஒரு காரியம் வச்சு வைக்கிற பொழுது அவர் பேசுகிறார். அப்போ இந்த செவிச்சிக்கிட்டு வந்த அந்த சகோதரன்ட்ட இன்னொரு சகோதரனை குறித்து அவங்க பேரை சொல்லி அவர் ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாதிரி அவன் எனக்கு சிநேகனாக்கம், எனக்கு ரொம்ப சிநேகமா இருக்கிறானாக்கம் அப்படின்னு உங்ககிட்ட என்ன பத்தி என்ன உங்ககிட்ட பத்தி உங்களை என்கிட்ட சொன்னா அதை காட்டிலும் பெரிய காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்களா, ஏன் ஆண்டவர் நம்மகிட்ட நாம் சிநேகிதராக அவருக்கு இருக்க வேண்டும் என்றும் அவர் நம்மிடத்தில் நமக்கு சிநேகிதராக இருக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லுகிற அந்த ஆழம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆவில நம்ம இன்னும் அறிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல நட்பு தராதரம் பார்க்காது, தராதரம் பார்க்காது, தராதரம் பார்க்காது. பெரிய ஆளா இருந்தாலும் அந்த நட்பு இருக்கிற ஒரு வட்டத்துக்குள்ள 2 பேரும் வந்துட்டாங்கனாலும் அவர் பெரிய போஸ்ட்ல இருக்கிற ஆளா இருப்பாரு, இவரு சாதாரண ஒரு ஆளா இருப்பாரு. ஆனா 2 பேரும் ரொம்ப நண்பர்களா இருப்பாங்க, நெருங்கின நண்பர்களா இருப்பாங்க. இவனுக்கு அவனுக்கு ஏழு வச்சு எட்டாது. ஆமா, ஆனா இவன் ஏழையா, இவனை போய் பெருண்டா பிடிச்சு வச்சிருக்கான், இவன் கூட நம்ம சுத்துறான் அப்படின்னு மற்றவங்களா பார்த்து சங்கடப்படுறவனுக்கு பொறாமப்படுறவனுக்கு உறவுகள் நண்பர்களுடைய ஒரு காரியங்கள் இருக்கதான் செய்யுது. அப்ப பாருங்க, அவ்வளவு பெரிய ஆண்டவர் ஒண்ணுமில்லாத நம்மிடத்துல பார்த்து நம்மளை நண்பனாக்கி விரும்புறான்னா, சிநேகிதனாக்கி விரும்புறான்னா அது எவ்வளவு பெரிய காரியம். தராதரம் பார்க்காது அன்பு. ஒரு 2 பேரு, இது உலகத்தில் நடந்த ஒரு காரியம். 2 பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக சின்ன வயசுல இருந்திருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நிலையடைந்த பொழுது இவரு கொஞ்சம் குறைவான வசதி வாய்ப்புள்ளவராக இருந்திருக்கிறாரு. ஒருவர் கூட உள்ளவரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஆகிட்டார், நல்ல ஒரு வேலை, நல்ல வீடு வாசல், காரு, பங்களா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிட்டார். அப்போ இந்த குறைவா இருக்கிற இந்த அவருடைய நண்பருடைய தங்கச்சிக்கு கல்யாணம். இவரு பல வகையில உதவி இருக்கிறார். நம்ம அன்பான பிள்ளைகளா அவளுக்கு கல்யாணம் சொல்லி எதெல்லாம் குறைவா இருந்துச்சோ அதையெல்லாம் இவரு ரொம்ப கவனிச்சு பார்த்து கூர்ந்து பார்த்து அந்த குறைவெல்லாம் இவரு என்ன செஞ்சிருக்கிறாரு, சரியாக்கி இருக்கிறார்.
அப்போ இந்த நண்பர் சொல்லியிருக்கிறாரு, நண்பா கல்யாணத்துக்கு பொண்ணு அழைப்புக்கும் மாப்பிள்ளை அழைப்புக்கும் அந்த காரியங்களுக்காக காரம் பிடிக்கணும்பா. வாடகைக்கு 2 காரம் பிடிக்கிறோம். ஒண்ணு மாப்பிள்ளை அழைப்புக்கு, ஒண்ணு பொண்ணு அழைப்புக்கு. அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஊர்வலம் போவாங்கல்ல, அந்த மாதிரி காரியத்துக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நண்பர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட 1க்கு 3 4 கார் இருக்கு, அதை விட்டுட்டு நீ என்ன செய்ய போற? வெளியில போய் வாடகை பிடிக்க போற? நான் என்னத்துக்கு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. இவர் தலையை சொல்லியிருக்காரு, சரிப்பா நான் தெரியாம சொல்லிட்டேன், கோவப்படாதப்பா அப்படின்னு. நண்பர்களுக்குள்ள கோவம் வந்தா அப்படிதான் வரலாம், நல்லது கோவம் வரலாம். நான் இருக்க, நீ என்ன விட்டுட்டு இன்னொருத்த போய் நீ கை நிட்டு கையை நிட்டுனியாக்கோ, எனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு கேட்டு சண்டை வரலாம். சரிதானா? அப்படி இவர் கோவம் இவர் சங்கடப்பட்டு இருக்காரு. சங்கடப்படாதப்பா, கோவப்படாதப்பா, சரி அப்பா ஓ வண்டியில 2 வண்டி கொண்டா அப்படின்னு இருக்காரு. ஒன்றுல டிரைவர் போட்டாச்சு. இந்த மாப்பிள்ளை அழைச்சிட்டு வரணும் பார்த்தீங்களா, அந்த கார்ல இவரு ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அந்த பணக்கார ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் சொல்லியிருக்காரு, நானே மாப்பிள்ளைய நல்ல முறையில் ரிசீவ் பண்ணி நல்ல முறையில் பார்த்துக்கிடலாம்ப்பா, நீ அதோடைய காரியமா நீ கவலைப்பட வேண்டாம். ஏதோ குறை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோபிச்சு விடுவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொம்பு எப்பவுமே முளைச்சிருக்கோம். பார்த்துருக்கீங்களா மாப்பிள்ளைய பற்றவங்களுக்கு இப்படி கொம்பு? ஆமா, அவருக்குரிய கல்யாணத்துல பார்த்துருக்கேன் கொம்பு முளைச்சிருக்கிறது. ஆமா, நான் நிறைய கல்யாணத்துல பார்த்துருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த விசுவாச குடும்பத்துக்கு கொம்பு எப்படி முளைச்சிருக்கோம். தூத்துக்குடியில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு, விசுவாசிகளுக்கு தான் கொம்பு முளைச்சிருக்கு. பார்த்தா மாப்பிள்ளை வீட்டு பாஸ்டருக்கு ஜனத்துக்கு கொம்பு முளைச்சிருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஆமா, தூத்துக்குடியில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு, மாப்பிள்ளை நம்ம சபைதான். ஊரை சொன்ன ஆளு தெரிச்சுவோ, நான் ஆளை காட்டி கொடுக்கறது வேற இல்லை. அவரு மாப்பிள்ளை வீட்டு பட்டணங்களோட மாப்பிள்ளை வீட்டு சபையா வந்து இறங்கிட்டாருன்னா, ஐயோ அவர் பண்ண ஆராய பார்த்தா தாங்க முடியாது. மாப்பிள்ளை கூட சும்மா கையை கட்டிட்டு மாட்டில இருந்தான். இந்த மாப்பிள்ளை வீட்டு பாஸ்டர் இருக்காரு, அவரு பண்ண ஆராய பார்த்தா தாங்க முடியல. எனக்கு சங்கடமா இருந்துச்சு. நாங்க அந்த கல்யாணத்துல நிக்க மேடம் சிரிக்காங்கன்னா அவங்களுக்கு யாருன்னு தெரியும், அதனாலதான் சிரிக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அந்த காலத்துல. தூத்துக்குடியில அப்போ இந்த ஃப்ரெண்டு சொன்னாரா, எந்த பிரச்சனையும் வராம பக்குவமா நானே கார் டிரைவரா இருந்து நான் என்ன செய்றேன், அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நான் கவனமா கவனிச்சு மாப்பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, போறதுக்கு வர்றதுக்கு, கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு திருப்பி அனுப்புறதுக்கு எல்லாத்துக்கும் நானே டிரைவராக்க. நீ அதனால இந்த இதை நீ மைண்ட்ல இருந்து உன் மண்டையில இருந்து தூக்கி தூர போட்டுட்டு நீ மற்ற காரியங்களை போய் பாரு, நான் பார்த்துக்கிட்டேன். கும்பிடு போட்டுட்டு இப்படி ஒரு நண்பன் எனக்கு கிடைச்சானே, இப்படி ஒரு நண்பன் கிடைச்சானேன்னு அவன் கண்ணீர் விட்டுட்டு, ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு அவன் சிரிச்சுக்கிட்ட, சரிப்பா நான் இருக்கிற இடத்துல நீ இருப்ப அப்படின்னு போயிட்டான். இப்போ இவர் பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறது. இவர் யாருன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. இவருக்கு வண்டி ஓட்டுறது வாங்குறது போகிறதுமா இருந்துச்சு. யாரு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. மாப்பிள்ளைக்கு அம்மே, மாப்பிள்ளைக்கு அப்பன், மாப்பிள்ளைக்கு அக்கா, மாப்பிள்ளைக்கு தங்கச்சி. இந்த ஆம்பளை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போவான். இந்த பொம்பளைக்கு தான் நிறைய கல்யாண வீட்டில் அப்படி இருப்பாங்க. வண்டி நிப்பாட்டு, வண்டியை ஓட்டு, என்ன இப்படி போற, மெதுவாப்பா, ஸ்பீடாப்பா, என்னப்பா என்ன வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு இவரை அவர் பெரியாரு, அவர் ரொம்ப பெரியாரு. இவர் மேல அன்புல இவர் செய்ய வேண்டிய இடத்துனாலயே இவரு செய்யறாரு அப்படின்னு இருந்திருக்கு. இருந்து கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் இவங்களை ட்ரெயின் ஏற்றி விடுறது போல இருக்கு. ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணெல்லாம் கல்யாணம் கட்டிட்டு ஒரு கார்லையும்
நண்பர் அவங்க சொந்தக்காரங்க ஒரு நாள் காலையில் புளியாங்கெல்லாம் போய் இறக்கி விட்டுட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போது இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்திருக்காங்க, இவன் ஒரு கார் டிரைவரு, ஒரு வாடகை வண்டி ஓட்டுவா போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, சரிப்பா தம்பிங்கவா, நீ ரொம்ப நல்ல பையன்ப்பா, நீ ஒரு வார்த்தை நாங்க வெளியில இல்லாம ஏதாவது பேசினாலும் செஞ்சிருந்தாலும் நீ ஒன்னே கண்டுக்கிடலப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அவன் பேர் என்ன பார்க்கறதுக்காக சொல்லியிருக்காப்புல. சரி அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை அப்பா பாக்கெட்ல கை விட்டு ஒரு 1000 ரூபாய் எடுத்து, இந்தா இதை நான் பார்த்தா வாங்கி கொண்டிருக்காங்க, எல்லாம் வச்சுட்டு வேண்டாங்க. என்னப்பா வேண்டாங்க? அப்புறம் நேரம் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த சிநேகிதன் அந்த பொண்ணுக்கு அண்ணன் சடக்குன்னு குறுக்க விழுந்து, ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு, ஏன்பா ஏன் சம்பந்தி ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க? அவர் கார் டிரைவர்லாங்க, அப்பா அவர் அந்த காருக்கே ஓடுறங்க. அப்படியா? இந்த பெரிய காருக்கு, இந்த ஆடி காருக்கு அவர் ஓடுறா? அப்படின்னா அவர் பெரிய ஆளா இருப்பாரு. ஆமா, அவர் பெரிய அதிகாரிங்க, பெரிய அதிகாரி மாத்திரம் இல்லைங்க, அவர் பெரிய பணக்காரங்க. அப்படியா? இவ்வளவு தாழ்மையா இவ்வளவு தூரம் நாங்க இவ்வளவு கடுமையான பல நேரம் பேசினோம், சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு, எனக்காக இருந்தாரு. அவர் எனக்கு சின்ன வயசுல இருந்தே பொருண்டு அப்படின்னு சொன்ன பொழுது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிட்டான். சாரி சார் அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கையை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு நடந்த சம்பவம். இப்படி வருவர்கள் கிழக்கிறது இருந்திருக்கிறது. அப்படி போல அந்த உயர்ந்த மனிதனை போல, அந்த உயர்ந்த நண்பனை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உயர்ந்தவராக இருந்தோம் என்கிட்ட நண்பனாக இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப ஆசையாக இருந்து அவர் வழியை வந்து என்கிட்ட அன்பு பாராட்டுறாரு, உங்ககிட்ட அன்பு பாராட்டுறாருன்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு அவரிடத்துல நாம் திரும்பி சிலை வைக்கிறோம், அன்பு பாராட்டணும் அப்படிங்கிறதா இப்ப நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எவ்வளவு 15 வருஷம் பாருங்க. அப்போ சிநேகமா இருக்கிறது எல்லா உறவுகளை காட்டிலும் அதிக புனிதமானது, அதிக நெருக்கமானது நட்புங்கிறது. நமக்கு நண்பராக இயேசு தாழ வந்திருக்கிறார். நாம் அவரிடத்திலே ஆதரவை போல மக்கள் போல இடத்திலே ஊக்கமாக நம்ம என்ன செய்யணும், அன்பு கூறணும். வாசிங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. நீங்கள் நான் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் எனக்கு ஊழியக்காரர் இல்லை. நம்ம அவர் தேவன் தான், நம்ம ஊழியக்காரங்க தான். ஆனா நம்ம சும்மா இருப்பா, நீ அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படின்னு ஆண்டவர் அப்போஸ்தலரை பார்த்து சொன்னாங்க. அப்படியா நினைக்கிற நீ? நான் தேவன், நீ எனக்கு சேவகம் செய்கிற ஒரு சேவகன், ஒரு தாசன் என்று ஏன் நினைக்கிறேன்? நான் ஒண்ணு அப்படி நினைக்கிறப்பா. எனக்கு சமமா ஒண்ணு பார்க்கிறேன் சொன்னார். நண்பர்கள் என்ன தெரியுமா? குறைவோ நிறைவோ, பெரியவளோ சின்னவளா, நண்பர்களா ஆயிட்டாங்க. அவர்கிட்ட ஒரு சேவை வந்துட்டுனா சமமா ஆயிட்டாங்க. விளங்குதா? தேவன் தமக்கு சமமாக எதையும் உங்களையும் ஒட்டி வச்சு பார்க்கிறாரு. அதான் நட்பு, நண்பனா பார்க்க விரும்புகிறார். அப்ப பாருங்க, அது ஆளுக்குரிய மனவாட்டி வசதி, தேவனுக்குள்ள வசதி. இப்போ நீங்க தேவனுக்கு சிநேகிதன், நான் தேவனுக்கு சிநேகிதன். இது ரொம்ப டாப்பு, ரொம்ப டாப்புக்கு போயிட்டு நண்பர்கள் சொன்னா சமமானவர்கள், சமமாக ஒரு பாவிக்கக்கூடியவர்கள். தேவன் தமக்கு சமமாக பார்க்கிறார் என்றால், நாம் அவருக்கு நண்பர்கள் என்றால் இதை விட பெரிய காரியம் என்ன இருக்கு? அப்படி சொல்லாரு, நீ எனக்கு சிநேகிதன் அப்படின்னு அப்போஸ்தலரை பார்த்து சொன்னாரு. என் சிநேகிதனாகிய நேசமணியே அப்படின்னு ஆண்டவர் ராத்திரி உண்டா இப்படி இருக்கும். யோசிச்சுட்டு வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க.
நீங்களும் அவர்கிட்ட ஆபிரகாம் போல சிநேகமா இருங்க. இதை விட தேவனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் இடையில ஒரு நெருக்கமான ஒரு உறவு வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதுக்காகவும் நான் அதை உணர்கிறதுக்காக மட்டுமல்ல, கொஞ்சம் அனுபவிக்கிறவனாக இருக்கிறேன். கொஞ்சம் அனுபவிக்கிறவனாக இருக்கிறேன். எனக்கு என் தேவன் தான் வசதி. என்னுடைய மனைவியை விட எனக்கு என் தேவன் தான் வசதி. என்னுடைய பிள்ளைகளை விட எனக்கு தேவன் தான் வசதி. என்னை விட, என்னுடைய சந்தோஷங்களை விட, என்னுடைய எதிர்பார்ப்புகளை விட, என்னுடைய அபிலாசங்களை விட, என்னுடைய ஆசைகளை விட ஒரு வாரமா தொண்டை கட்டிக்கிட்டே தொண்டை திறந்துட்டேன். அவர்களோட சிநேகத்துல தொண்டை திறந்துட்டேன். அவ்வளவு அன்பு எனக்கு ஆண்டவருக்கு. அதனால சங்கடப்பட்டுலாம் முக்கி முக்கி தக்கி தக்கி பேசிட்டு இருக்கானே திறந்து விட்டேன். திறந்துட்டாரு. பாத்தீங்களா? இதுதான் சிநேகம். நான் சங்கடப்பட அவர் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. நான் சங்கடப்பட ஒரு நாள் அவர் பார்த்துக்கிட்டு இருந்ததில்லை. சங்கடப்படனா பக்கத்தில் வந்துடுவாரு, நடைய கொடுக்க ஆரம்பிச்சுவாரு, பேச ஆரம்பிச்சுவாரு. அப்படி அவர் என்கிட்ட ஒரு சிநேகிதனா இருக்கும் பொழுது நான் இருக்க முடியுமா? எதை என் தேவனுக்காக நான் இழக்க ஆயத்தமாக இருக்கிறேன், இழந்திருக்கிறேன், இன்னும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன். உச்சபட்சமா இருக்கிறது என்னுடைய ஜீவன் தான், உயிர் தான். அதே என் தேவனுக்காக எந்த வேலையை இழப்பதற்கு, அந்த நண்பனுக்காக, அந்த சிநேகிதனுக்காக, என் இயேசுவுக்காக நான் இழப்பதற்கு நான் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறேன். மற்றதெல்லாம் என்னுடைய போட்டு போ, எது எனக்கு முக்கியம் அவசியம் கிடையாது. அப்படிதான் கத்த வரைக்கும் இருந்திருக்கேன். இன்னைக்கு இருக்கிறேன், இனி இருப்பேன், இருக்கலாம். என் சிநேகிதனாகிய சாலமோன்ட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆண்டவர் சொல்லுவாரு. அப்படி சொன்ன என்கிட்ட வந்து சொல்லுங்க. அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு ஒண்ணு இல்லை. ஆபிரகாம் என் சிநேகிதனே என்று சொன்னவர் என்னை அப்படி சொன்னாருன்னா அதை விட சந்தோஷம் இருக்கு. முடிஞ்ச மட்டும் நான் அவர்கிட்ட நட்பா இருக்கிறேன், அவர்கிட்ட சிநேகம் இருக்கேன், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இருக்கிறேன். என்னுடைய ஆரம்பம் எனக்கு தெரியாது, என்னுடைய முடிவு எனக்கு தெரியும். கர்த்தர் எனக்கு முன் குறித்திருக்கிறார். தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறதும் மேலான அன்பு ஒன்று இல்லை என்று சொன்ன ஆண்டவர், நண்பா நீ எனக்காக ஒரு நாள் ஒரு ஜீவனை கொடுப்பாய் என்று கர்த்தர் திட்டமாக எனக்கு சொல்லி பேசியிருக்கிறார். எனக்கு திட்டமாக வெளிப்படுத்தலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் என் தேவனுக்காக, என் சிநேகிதனாக இருக்கிறார், என்னுடைய ஆபிரகாமின் தேவனுக்காக ஒரு நாள் நான் ஜீவனை கொடுப்பேன் என்று அவர் என்னை முன்குறித்து வைத்திருக்கிறபடினாலே என் ஜீவனை அவருக்காக கொடுக்க எனக்குள் நான் ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பொழுது வேறு எதை இழக்க மாட்டேன், எதை இழப்பேன், வேறு எதை இழக்க மாட்டேன். நான் எதை இழப்பேன்? என் தேவனை இழக்க மாட்டேன், என் சிநேகிதனாகிய என் தேவனை நான் இழக்க மாட்டேன். சாது சுந்தர் சிங் இயேசு அறிச்சிட்டாரு, அவரே தேவன் அறிச்சிட்டாரு. அவர்கிட்ட அவருக்கு ரொம்ப நெருக்கம் உண்டாயிட்டு தன்னுடைய மத ஆச்சாரங்கள் எல்லாம் சாது சுந்தர் சிங் ஐயா என்ன செஞ்சாங்க, தூக்கி மூட்டை கட்டி தூக்கி போட்டாங்க. பைபிளை கிழிச்சு எரிச்சது, அப்புறம் பைபிளை முத்தமிட ஆரம்பிச்சிட்டாரு சாது சுந்தர் சிங் ஐயா. குடும்பத்துக்காரங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அவங்களை கொல்றதுக்கு பல வகையிலும் முயற்சி பண்ணாங்க.
விசாரிச்சுக்குள்ள பார்த்தாங்க ஒரு படிச்சையாகவும் இருக்கு, யாரும் சொல்ல கேட்டையாகவும் இருக்கு. கடைசியில் இவர் அந்த இயேசுவத்துல அந்த நட்புறவு கொள்றதுக்கு முன்னால அவருக்கு ஒரு அர்த்தமாக இருந்திருக்கு. அது மேலே இவருக்கு ஒரு காதல் இருந்திருக்கு. கடைசியா இவர் ஜோம் பண்ணிட்டு இருந்திருக்காரு ராத்திரி வேளையில. அப்போ அந்த பிள்ளைய குடும்பத்துக்காரங்க சொல்லி மேல அவனுக்கு ஒரு தீராத ஆசை உண்டு, காதல் உண்டு. அப்படினால நீ அவனை போய் எப்படியாவது நீ இயேசு வேண்டாமே தொலைச்சிட்டு வாரோம், நம்ம ரெண்டும் கல்யாணம் கட்டிட்டு சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நீ அவனுக்கு போய் அழுது கலந்து எப்படியாவது அந்த இயேசு வேண்டாமே அவன் தூக்கி இருந்தவனுக்கு நீ அவனுக்கு போய் கைவசப்படுத்திடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. இவரு ஜோம் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம பக்கத்தில் வந்து பின்னாலே நின்று இருந்து விசும்பி இருக்கு, விசும்பி அழுதுக்கு என்ன ஒரு அழுகுரல் கேட்குது அப்படின்னு சொல்லி சாதி சுந்தர் ஐயா திரும்பி பார்த்துருக்கிறாங்க. தான் நேசித்தேன், நேற்று வரைக்கும் நேசித்தேன், காதல் கொண்ட அந்த மகன் இருக்கிறத பார்த்த உடனே ஏமா அழுதுற அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறேன். என்ன வேணும் உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பிள்ளை ரொம்ப அழுது, நீங்க இயேசு விட்டுருங்க, இல்லைன்னா எனக்கு உங்களை கட்டி வைக்க மாட்டாங்க, எனக்கு நீங்க வேணும் அப்படின்னு சொல்லி அழுது அப்படி இதயத்தை கரை பண்ணணும்னு ரொம்ப பேசப்பட்டிருக்கு. கண்ணீரை போது துணமா அப்படின்னு சொல்லிட்டு நீ அழுது பிரயோஜனம் இல்லை, நேற்று வரைக்கும் நான் உன்னை நேசித்தேன், இப்பவும் நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் உன்னை காட்டலாம் நான் இன்னொரு ஆளை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யார அப்படின்னு இந்த பொண்ணு கேட்ட பொழுது இயேசுவதான். உன்னை காட்ட நான் இயேசு ரொம்ப நேசிக்கிறோமா, ஆனா அவரை விட்டுட்டு நான் உன்னை கைபிடிக்க முடியாதுமா, அப்படி கைபிடிக்க முடியலன்னா பரவாயில்ல, நான் அவர் கையை நான் பிடிச்சிட்டேன், என் கையை அவரை பிடிச்சிட்டாரு, அவரை கையை விட்டு உதறிட்டு உன் கையை பிடிக்க முடியாதுமா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு சொல்ல போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. இதுதான் அந்த சிநேகம். இறைவனிடத்துல எனக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டிய சிநேகம் பக்தர்களிடத்தில் இருந்ததாக நாம் பல பக்தருடைய அனுபவங்களை நாம் பார்க்க முடிகிறது. அதுக்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். நான் அப்படின்னாலே தேவசமத்திலே கலந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்துல சிநேகிதர்களாக இருக்க வேண்டாம். அவர் நம்மளத்துல அவ்வளவு சிநேகமா இருந்தனாலதான் உயிரை கொடுத்துட்டாரு. நாமும் உயிரை கொடுக்க வேண்டியவர்களா இருக்கலாம், அவருக்காக உயிரை கொடுக்க வேண்டியவர்களா இருக்கலாம். அவர் என்ன சொன்னாலும் கேட்டா அவருக்கு நம்ம நண்பர்கள், அவர் நமக்கு நண்பர்கள். பவுல் சவுலா இருக்கிற பொழுது அந்த தேவன் சந்திச்ச பொழுது ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்டார். அப்படி ஆபிரகாம் இருந்தாரு, தாவீது இருந்தாரு. நாமும் நீங்க என்ன சொல்றீங்கப்பா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் அப்படி ஒரு பாட்டு இருந்தானே. அப்படி இருந்தோம்னா நாம அவருக்கு சிநேகிதர்கள், அவரு நமக்கு சிநேகிதரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. யோவான் 15:14 வாசி பாருங்க. அப்ப அவர் நமக்கு சிநேகிதரா போல இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? இப்ப நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். ஆமா, ஒரு ஃப்ரெண்டு ஒரு காரியத்தை சொன்னான்னா இன்னொரு ஃப்ரெண்டு அதை செஞ்சு அதை ரொம்ப கட்டாயமா இல்லை, வருத்தமா இல்லை, ஆசையா செஞ்சு குடிச்சிருவான். அப்படி இருந்தா அவர் நமக்கு நண்பராக இருக்கிறார் அர்த்தம், நாம அவருக்கு நண்பராக இருக்கிறோம் அர்த்தம். யோவான் 2:5 மரியாதை சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாலும் நம்ம செய்யணும். அதான் நட்பு, அதான் நட்பு. அப்படி ஒரு சிநேகிதர் ஆபிரகாமை போல பரிசுத்தவான்களை போல சாது சுந்தர் சிங் ஐயாவை போல இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. சொல்றதுக்கு நாமளுக்கு வேணும்னு சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம்.
அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. யோவான் 2 வெறும் யோவான் 2 யோவான் சுவிசேஷம் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி நான் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ ஆமா அதன்படி செய்யுங்கள். ஆமா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படி செய்யுங்கன்னு மரியாதைமா சொன்னாங்கன்னு நீங்க தப்பா வாசிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்த்திக்காரங்க போல இதை பிடிச்சிடுவாங்க. பார்த்தீங்களா, தாய் சொன்னபடி கேட்கணும் அப்படின்றாங்க. அதனால நல்ல கவனமா வாசிங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்கள் என்று மரியாதைமா சொன்னாங்க, தாய் சொன்னாங்கன்னா இருக்கிறதால மகன் சொன்னபடி செய்யுங்கள் சொன்னாங்க இருக்கு. கொஞ்சம் மிஸ் பண்ணி வாசித்தீங்கன்னா பிரச்சனை ஆகிப்போ. உன்னத பாட்டில் 2:7. அப்போ ஆண்டவருக்கு ரொம்ப சிநேகமா இருக்கணும்னா அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும். ஆண்டவருக்கு நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும், ஆண்டவர் நமக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னா அதிகமான நேரத்தை நம்முடைய நண்பனாகிய இயேசுவோடு கூட நம்ம ஃப்ரெண்டு கூட நம்ம கழிக்கணுமா நேரங்களை. அல்லேலூயா. நம்முடைய முதன்மையான காலங்களை, சமயங்களை, நேரங்களை, அதிகபட்சமான நேரங்களை நாம் குடும்பத்தோடு செலவழிக்கிறதை காட்டிலும், மனைவியோடு செலவழிக்கிறதை காட்டிலும் நாம் தேவனோடு கூட அதிகமான நேரங்களை செலவிடலாம். அவங்ககிட்ட அவங்களுக்கு நண்பராக இருப்பார். அப்பதான் நம்ம அவங்க கூட அவர் கூட நண்பராக இருக்கணும்னு அர்த்தம். இந்த ஆசி சகோதர குடும்பங்கள் எல்லாம் பைபிள் வச்சிருப்பாங்க. அப்படி மூடி அங்கே எஸ் சாமி போட்டோ ஒன்று வச்சிருப்பாங்க. மற்ற அநேக போட்டோக்கள்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இது இருக்கும். அதை மூடி வச்சு ரொம்ப பக்தியாக இருக்கிறவங்க அதுக்கு அடிக்கடி கொமஞ்சா போடுவாங்க. கொமஞ்சானா சாம்பிராணின்னு அர்த்தம். அந்த கொமஞ்சாமாங்க கொமஞ்சா போடுவாங்க. கொமஞ்சா போட்டு அப்படியே வச்சுட்டு வேக எடுத்து முத்தம் செஞ்சுட்டு மூடி வச்சுருவாங்க. அப்படி இருக்கிறது நட்பு இல்லை. இந்த நாம் என்ன செய்யணும்? வாசிங்க. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவருக்கு மனதா இருக்கிறவர்களுக்கு நீங்கள் அவளை விளங்க பண்ணாமலோ இருக்கும்படி ஆணையிடுகிறேன். பொண்டாட்டி பிள்ளைகள் கூட இருக்கிற நேரத்தை காட்டிலும் அதிகமா தேவ சமூகத்துல தியானத்துல இருக்கணுமா, ஜெப தியானத்துல, வேத வாசிப்படி தியானத்துல இருக்கணுமா. அப்படி இருந்தாலும் நம்ம அவர் நமக்கு ஃப்ரெண்டு, நம்ம அவர்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும் அர்த்தமா. அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது சத்தம் கட்டி அந்த நெருக்கம் மாறிவிடக்கூடாதுன்னு இயற்கைகள்லாம் ஆண்டு சொல்லுவாங்க. சத்தம் போடாமல் சொல்லுவாங்க. அப்ப அவர் நமக்கு சிநேகிதலா இருக்கணும்னா இதெல்லாம் ரொம்ப அவசியத்தில் இருக்குது. சங்கீதம் 55:17 வாசிக்க போலாம், முடிக்கலாம். நீங்க கொஞ்சம் தாராளமானவர்கள், மணி பார்க்கிறவர்கள் அல்ல. அது அப்படின்னா ஆண்டவரும் தாராளமா உங்க கூட பேசுறது நினைக்கிறேன். இல்லைன்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துல பேசாம செல்ல அதிகமா பிடிச்சிடும். 1 மணி நேரம் தாண்டி போகுது. ஆண்டவரும் பேசிட்டு இருக்காரு, நானும் சங்கடம் இல்லாம பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க மணி பார்க்கிற ஆள் இல்லை. மணி பார்க்கிற ஆள் இல்லை. மணி பார்க்கிறவங்களை வச்சுக்கிட்டு ஆளான இடத்துல ரொம்ப சங்கடமாக்கும். மணியே பார்த்துட்டு இருப்பாங்க. 12 12 இன்னும் 12 தாண்டி போகுது. பாஸ்டர் இந்த பிரசங்கத்தை முடிக்க மாட்டேங்காரு. அப்படிப்பட்ட ஆளுகளை வச்சுட்டு ஆளான இடத்துல ரொம்ப கஷ்டம். சகோதரர்கள் சிவன் பசிகாரியெல்லாம் கேட்டுட்டு வந்து பிற்பாடு சொன்னாங்க, வருவதற்கு கட்டாயத்துக்கு முன்னால வந்துடணும் ஐயா, நேரத்துக்கு முன்னால வந்துடணும். போவது எப்ப மனம். இது ஒரு நல்ல ஒரு காரியம் தான். அப்போ நல்ல காரியம். வாசிங்க பாப்போம். சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் தியானம் பண்ணி முறையிடுவேன். ஆமா, அவரின் சத்தத்தை கேட்பார். சங்கீதம் 119, 164. எப்பவும் நண்பர்கள் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க.
ஏயா உங்க பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்குது உங்க அறிவில்ல இப்படி சில பொம்பளை கேட்பாங்களா நம்ம விட்டோம்னா அப்படி கேட்க மாட்டோம் கேட்க முடியாது கேட்க மாட்டோம் கேட்க முடியாது அப்படின்னு கோபப்படுறவங்களா இருக்காங்களா ஏன்னா ரொம்ப நேரம் ஞாபகம் தெரியாம ராத்திரி 10 மணி 11 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்ல பேசிட்டு இருந்து அப்படி வருவாங்களா அப்படி சங்கடப்பட்டு கேட்பாங்களா அப்படி நேரக்காலம் தெரியாம நம்ம ஆண்டவர்கிட்ட பேசணுமா அப்பா அவர் நம்ம கிட்ட நண்பனா இருப்பாராம் நேரக்காலம் போறதே தெரியாம பேசிட்டு இருக்கணும் நான் வாசிக்க சங்கீதம் 119 164 நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஆமா ஒரு நாளைக்கு 7 நேரம் ஆண்டவர் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா போறவர் எப்ப எந்திரிச்சு வந்தாலும் தெரியாது ஒரு நாளைக்கு 7 நேரம் போனவர் எப்ப எந்திரிச்சு வந்தாலும் தெரியாது அதான் தாவீது யோனாத்தான் எடுத்திருந்த அந்த நட்பினுடைய ஆழத்தை சொல்லுகிற பொழுது சிறியோட சிநேகத்தை காட்டிலும் உன்னுடைய சிநேகம் ரொம்ப எனக்கு இன்பமா இருந்துச்சுன்னு சொல்லுது நம்ம வீட்டமா இருக்க நெருக்கமா இருக்கிறத காட்டிலும் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிரியமா இருந்திருக்கு சங்கீதம் 25 சங்கீதம் 25 வேற யாராவது எடுத்தா வாசிக்கலாம் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீர என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் ரெண்டுன்னா என்ன நாலு முழுசும் அவங்க கூட நட்பு பாராட்டி அவங்க கூட உலாவி அலாவிடாகிட்டு இருந்து அவங்க கூட பேசிக்கிட்டு ஒன்னா இருக்கிறது நண்பர்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது இப்படி இருந்திருக்கிறார் ஆபிரகாம் அதனால்தான் என் சிலர்களாகிய ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னு அவர் கூட்டிருக்காரு அதிகமான நேரத்தை சாரதா மட்டும் கழிச்சதை காட்டிலும் ஈசா வீட்டுல கழிச்சதை காட்டிலும் பேர பிள்ளைகள் யாக்கோபு வீட்டை கழிச்சதை காட்டிலும் யாசாப்பை கழிச்சதை காட்டிலும் ஆபிரகாம் கழிச்சிருக்கிறாரு ஏதோ 178 வயசுல என்னமோதான் அவரு பருவம் போனாருன்னு ஒரு ஞாபகம் இருக்கு காட்டாது ஒரு ஞாபகம் ரொம்ப முதிர் வயதுல தான் முடிச்சிருக்காரு ஆனா அதிகமா நேரம் செலவழித்து பேசுறது அப்படின்னா உறவுகளை கட்டலாம் அந்த நாள் முழுவதும் அவரே நினைச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு அந்த ரசனை இல்லை சங்கீதம் 35:28 என் நாவு உமது நீதியையும் ஆமா நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும் ஆமா அவன் அப்படியாங்க எனக்கு அதை செஞ்சானாங்க இதை செஞ்சானாங்க அவன் என் மேல வச்சிருக்கிற அன்பு உனக்கு தெரியாதாங்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல எப்படி செஞ்சானாங்க அப்படி செஞ்சானாக்குன்னு இதே பெருமையா பேசிட்டு இருப்பாங்க ஆபரகம் குறிச்சு ஆண்டவர் பேசினாரு ஆபரகம் ஆண்டவர் குறிச்சு பேசினாரு வசதி பேரிட்டு ஒரு மாறி பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க சங்கீதம் 73:25 உண்மை இல்லாமல் எனக்கு வேற விருப்பமே இல்லைன்னு கடைசியில சங்கீதக்காரர் எழுதி வச்சிட்டார் சங்கீதம் 73:25 பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு ஆமா பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு யோவான் 21:15 வாசித்து முடிக்கலாம் யோவான் 21:15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்கள் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா சிநேகமாயிருக்கிறாயா ஆண்டவரே
உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். உண்மை சிநேகிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவருடைய திரும்ப கேட்டாரு. ரெண்டாம் நேரம் கேட்டதாக கேள்வி. மூணாம் நேரம் கேட்டபோது அப்படி கேட்டபோது அவருக்கு ரொம்ப துக்கமாயிட்டேன். ஆமாண்டவரே, இவங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த 10 பேரை காட்டிலும் நான் அதிகமா உங்க நேசிக்கிறேன் ஆண்டவரே, உனக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சங்கடப்பட்டுட்டாரு. அப்படி கண்ணு கலங்கிட்டாரு பேதரே. இப்படி ஒரு சிநேகம் பரிசுத்தவான்களிடத்துல ஆண்டவர் மேல இருந்தது. அந்த அளவுக்கு அவருக்கு நண்பர்களா இருந்தார்கள். அவர்கள் மேல ஆண்டவர் அவர் சிநேகம் பாராட்டினாரு. அவங்க அவருக்கு நண்பர்களா இருந்தார்கள். வாங்க தேவனுடைய பிள்ளை என்று நாம் சந்தோஷப்பட்டு காட்டிடும். ஆவிக்குரிய மாவாட்டி என்று நாம் சந்தோஷப்பட்டுக் கொள்கிற காட்டிடும். அவருடைய பக்தன், அவருடைய தாசன் என்று நாம் சந்தோஷப்பட்டுக் கொள்கிற காட்டிடும். அவர் எனக்கு சிநேகிதன், நான் அவருக்கு சிநேகிதன் என்று சொல்லுகிறது எத்தனை வசதி மேன்மையானது, அது எவ்வளவு நெருக்கமான உறவு என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் அவரிடத்தில் இன்னும் ஆழமாக சிநேகம் பாராட்டுவோம், நட்பு பாராட்டுவோம். ஆபிரகாமே சிநேகிதனே என்று கூப்பிட்டது போல அவர் நம்மை சிநேகிதனே என்று கூப்பிடுகிற சத்தம் நம்முடைய உள்ளத்திலே துணிக்கட்டும், காதுகளிலே கேட்கட்டும். அது நமக்கு ஒரு காண கிடைக்காத ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அந்த சத்தத்தை கேட்க என் தேவனை நான் நெருங்கி சிநேகித்து தொடர எனக்கு இருக்கிற பலத்தோட நான் பிரயாசப்பட்டு தொடர்கிறேன். நீங்கள் தொடருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். என் சிநேகிதனாக ஆபிரகாமின் சந்ததியே என்று கூப்பிட்டேன். தேவனை நான் சோத்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.